வணக்கங்க. இன்றைக்கி நான் மாதாவரம் கிட்ட போகிற வேலை இருந்தது. சரி, அங்கே வந்து கேள்விப்பட்டிருக்கேன் கவர்மெண்ட்டுடைய நர்சரியே இருக்குது, அங்கே போய் வந்து செடிங்கள்லாம் வாங்கலான்னு சரி போய் பார்த்தேன். உண்மையாகவே நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் இதுலேருந்து வந்து செடிங்க எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரலாங்க. ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலுங்க. நான் வந்து கொஞ்சம் செடி தான் வாங்கினேன். ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய தொட்டிங்களில் செடி வளர்க்குறேன். அதனால் எனக்கு கிட்ட இல்லாததை பார்த்து வாங்கிட்டு வந்தேங்க. ரொம்ப சீப்புங்க. ஒவ்வொரு செடியுமே 15 ரூபான்னு தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை கிட்டத்தட்ட நான் வந்துட்டு 6 செடி வாங்கிட்டு வந்தேங்க. ஆனால் ஒன்றுத்துலேயே பாருங்கள் அவங்க எத்தனை கன்று வச்சுருக்காங்க. 1 2 3 4 5 எல்லாத்துலேயுமே அத்தனை கன்று இருக்குங்க. நானே வந்துட்டு அங்கே எல்லாமே வாங்கிட்டு பில் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸில் 2 பக்கமுமே கருவேப்பிலை மரம் இருந்தது. அப்போ நான் கேட்டேன் அந்த அக்காவை, அக்கா இதுலேருந்து தான் எடுத்து வளர்க்குறீங்களான்ட்டு. ஆமாம்மான்னு சொன்னாங்க. பாருங்களேன், ஒவ்வொன்றுத்துலேயுமே அவங்க மினிமம் 3 செடியாவது வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து அழகாக வந்து நாற்றை வந்துட்டு டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு செடி தாங்க நான் அங்கே பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப இதை நாங்கள் சின்ன வயசில் துளக்க சாமந்தின்னு சொல்லுவோம், மெரிகோல்டு. இது 1 2 செடி தாங்க இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போல்லாம் இது கிடைக்க மாட்டேங்குதுன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கொண்டு வரும்போதே பேக்கில் கொண்டு வரும்போது உடஞ்சிடுச்சு. அது பிழைக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு கோழிக்கொண்டை செடி 2 வாங்கினேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. சரி, நம்ம எப்படியும் வந்து இது வெயில் காலம் இல்லைங்களா, நம்மளாம் எப்படியா இருந்தாலும் இதை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 செடி வாங்கிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தி, சிவப்பு செம்பருத்தின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் என்கிட்ட இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு சாமந்தி. நான் என்ன கலர்லாம் கேட்கல, சரி வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 நாற்று வாங்கிட்டு வந்தேன். இது தாங்க வந்துட்டு செண்பகம் செடி. ஆக்சுவலாக இது வந்துட்டு நிறைய இடத்துல 2 3 இடத்துல வச்சுருந்தாங்களா, ஒரே செடி தான் நினச்சிட்டு நான் எடுத்தேன். அப்புறம்தான் வந்துட்டு பில் போடும்போது தான் செண்பக செடி எவ்வளோன்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் எடுத்திருக்கிறது வந்துட்டு நாகலிங்க மரமா அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு 2மே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் அது எப்படின்னா, நாகலிங்க மரம் வந்துட்டு இந்த முனையிலேருந்து அப்படியே கொத்தாக வர மாதிரி இருக்குது இலைங்க. ஆனால் இதோட இலையும் அதோட இலையும் பெருசாக வித்தியாசம் எதுவுமே தெரியலைங்க. அப்புறம் அவங்களே வந்து எனக்கு செண்பகம் செடி தான் வேணும்னு சொன்னதும் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாரிங்க, இது வந்துட்டு இது நான் காமிச்சது வந்து ஆடாதோடைங்க. இது ஆடாதோட, சாரி செண்பக செடின்றது இது இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் செண்பக செடி. இதுக்கும் நாகலிங்க மரத்துக்கும் வித்தியாசமே தெரியல. அதுக்கப்புறம் அங்கே இருந்த அக்காங்களை தான் கேட்டேன், இது